இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டாப் 5 அண்டர்ரேட்டட் அனிமேஸ். 5th பிளேஸில் இருக்கிறது முஷிஷி. இது 2005 ரிலீஸ் ஆன ஒரு அனிமே. இதில் கின்கோ அப்படின்ற ஒரு வாண்டரர் முஷி அப்படின்ற ஒரு மிஸ்டிக்கல் கிரியேச்சரை ஸ்டடி பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸ்லோ பேஸ்ட் எபிசோட், நேச்சர் பியூட்டி அப்படின்னு சொல்லி அனிமேவே பயங்கரமாக கிரியேட் பண்ணியிருப்பாங்க. விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும் பார்க்குற எல்லா ஆடியன்ஸுக்குமே. உங்களுக்கு ஒரு நல்ல விஷுவலான அனிமே பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த அனிமேவை கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். 4th பிளேஸில் இருக்குது ஷோவா கென்ரோக்கு ராக்குகோ ஷின்ஜு. இது 2016 ரிலீஸ் ஆன ஒரு அனிமே. பயங்கரமாக இருக்கும். ராக்குகோ அப்படின்னா ஜாப்பனீஸ் காமெடி ஸ்டோரி டெல்லிங் ஃபார்மேட். இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி 2 ஆர்டிஸ்ட் பயங்கரமா செவரல் டிகேட்ஸ் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவங்க லைஃப்ல என்ன நடக்குன்றத இந்த கதையை டீல் பண்ணிட்டு இருக்கு. இது கேரக்டர் டெவலப்மெண்ட் அப்புறம் ஸ்டோரி டெல்லிங் ஆர்க்க இன்னும் டீப்பா டீல் பண்ணுது. உங்களுக்கு டைரக்டர் ஆகணும் ஆசை இருந்துச்சுன்னா இந்த அனிமே போய் பாருங்க. சூப்பரான உங்களுக்கு எல்லா விஷுவல்ஸும் அதில் கொடுத்துருப்பாங்க. நல்லாவே கத்துக்குவீங்க. 3rd பிளேஸ்ல இருக்குது கைபா. இது 2008 ரிலீஸ் ஆன ஒரு அனிமே. மசாகி ஆசோட டைரக்ஷன்ல வந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் சீரிஸ். மெமரிஸை பாடி டு பாடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ற வேர்ல்ட்ல செட் ஆயிருக்கு. அதோட யூனிக்கான ஆர்ட் ஸ்டைலும் ஐடென்டிட்டி அண்ட் கான்ஷியஸ் பத்தின சிந்தனை தூர நரேட்டிவும் அது ரொம்பவே யூனிக்காது. உங்களுக்கு ஒரு யூனிக்கான அனிமே பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இதை கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க, ரொம்பவே பிடிக்கும். 2nd பிளேஸ்ல இருக்குது தி டட்டாமி கேலக்ஸி. இது 2010 ரிலீஸ் ஆன ஒரு அனிமே. இதுவும் மசாகி ஆசோட இன்னொரு படைப்பு. இந்த அனிமே பேரலல் யூனிவர்ஸ்ல ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் வேரியஸ் சாய்ஸஸ்னால எப்படிலாம் வாழ்ந்திருக்கான் அப்படின்றத காட்டுது. ரொம்பவே பயங்கரமா இருக்கு. ஃபாஸ்ட் பேஸ் நரேட்டிவ், டிஸ்டிங்டிவ் அனிமேஷன் அண்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் ரிக்ரெட் அண்ட் பாசிபிலிட்டி. இது ரொம்பவே யூனிக்கா கொண்டு போகுது. ரொம்ப சூப்பரா எழுதியிருக்காரு. ரொம்ப ஸ்லோ பேஸ்டா வேற மாதிரி அனிமேஷன்ஸ் தான் இருக்கும். நீங்க நார்மலா ஒரு அனிமேல பாக்குற ஒரு அனிமேஷன் இதுல இருக்காது. உங்களுக்கு டிஃபரெண்டா ஒரு அனிமே பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இதை கண்டிப்பா போய் பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்குது எரேஸ்ட். இது 2016 ரிலீஸ் ஆன ஒரு அனிமே. பயங்கரமா இருக்கும். சட்டோரோ அப்படின்ற ஒரு மாங்கா ஆர்டிஸ்ட் தன்னோட லவ்வர் இறந்துட்டனால டைம் டிராவல் பண்ணி அந்த லவ்வரை காப்பாத்துறதுக்காக போறாரு. அதனால அவர் லைஃப் எப்படிலாம் மாறுது, பீஸ்ஃபுல்லா அவனோட லைஃப் மாறுச்சா இல்லையா அப்படின்றதா கதையோட பிளாட்டே. பயங்கரமா 12 எபிசோட்ல சூப்பரா சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சின்ன அனிமே பார்க்கணும், ஒரே ஒரு சீசன்ல பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அதை கண்டிப்பா பாருங்க. இப்போ நான் சொன்ன அனிமேஸ்ல நீங்க ஏதாவது பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க. இதே மாதிரி உங்களுக்கு நிறைய அனிமேஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம அனிமேஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாதிரி 100 அனிமேஸ் கொடுத்துக்கிட்டே இருப்போம்.